பிரசங்கி 7:29. இதோ, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் மனுஷர்களை செம்மையாய் உண்டாக்கினார். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உலகத்திலே ஆண்டவர் படைத்து கொடுத்தார். ஆனால் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மனிதர்கள் செம்மையாய் வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைகளை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அநேக உபாய தந்திரங்கள் நிமித்தம், மனுஷர்கள் செம்மையாய் வாழ முடியாத காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் மனிதர்களை செவ்வையாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மனுஷர்களுக்கு உண்டான வழிகளை வகுத்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் தீங்கை வராமல் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூட நாம் பார்க்கிற பொழுது, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீத்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள், உண்மையிலே ஆண்டவர் அவர்களை நன்றாயிருக்க பண்ணி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதை போல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் செம்மையானவர்களாய் ஆண்டவர் உருவாக்கினார், படைத்தார். அந்த கற்பனைகளின்படி நாம் அந்த செம்மையான மனிதர்களாய் நாமும் பூமியில் நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.